பாராளுமன்றத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் மூத்த மெம்பர் திரு TR பாலு அவர்களை பார்த்து, நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல, உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று மிரட்டக்கூடிய வகையிலே, எச்சரிக்கை விடக்கூடிய வகையிலே பேசியிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் 0 ஹவர்ல மெம்பர்ஸோடைய டைம் அது. அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸை அவங்க எழுப்ப முடியும். ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அமைச்சர் திரு முருகன் அவர்கள் தேவையில்லாமல் அங்கே மிக நீண்ட ஒரு உரையை ஆற்ற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் பல பொய் பிரச்சாரங்களை அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார். தமிழக அரசின் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும், தமிழக மக்கள் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அவருடைய உரை அமைந்திருக்கிறது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் இதே போன்ற பிரச்சனைகளை சில அமைப்புகள் எடுத்து வர்றாங்க. தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு திட்டத்தை வகுத்துதான் இதை கிளப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து பிஜேபியுடைய அரசியல் வியூகம் என்பது மத கலவரத்தை உருவாக்குவதுதான் என்பதை நாம் கண்கூடாக ஒவ்வொரு இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் அவங்க எவ்வளவு முயற்சி செய்தும் தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு வாக்களிக்க தமிழ் மக்கள் தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஒரு மத கலவரத்தை, பிரச்சனையை உருவாக்கி அரசிற்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் தமிழர்களாக தங்களை முதலில் உணர்ந்தவர்கள். அடுத்து அவர்களுக்கு யார் தங்களுக்காக பாடுபடுகிறார்கள், பெரும்பான்மை மக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு யார் உழைக்கிறார்கள், யார் மக்களை பிளவுபடுத்தி அவர்களை ஒரு ஆபத்திலே தள்ள நினைக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குவது எந்த காலத்திலும் அவர்களுக்கு பயன்படாது. இந்த நாட்டின் ஒற்றுமையை குலைக்கத்தான் இது பயன்படுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எச்சரிக்கையாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்தில் மற்ற கட்சிகள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இந்த விவகாரத்தில்? இந்த விவகாரத்தில் இன்று இந்த பிரச்சனையை எழுப்பிய பொழுது நாடாளுமன்றத்திலே அத்தனை கட்சிகளும் எங்களோடு இணைந்து அவர்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்றுக் கொண்டார்கள். காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், JDU ஆக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், அத்தனை எதிர்கட்சிகளும் எங்களோடு இணைந்து இந்த போராட்டத்திலே எங்களோடு நின்றார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதே பிரச்சனை தான், இதே மாதிரி நீதிமன்றத்தை பயன்படுத்தி மணிப்பூரிலும் இந்த தீர்ப்பிற்கு பிறகுதான் அங்கே கலவரங்கள், ஒரு தவறான தீர்ப்புக்கு பிறகுதான் கலவரங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அதே போல நீதிமன்றத்தை பயன்படுத்தி அங்கே கலவரங்களை உருவாக்குவது என்பது மிகவும் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வழிபாட்டு உரிமையை மீறுகிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை ஒரு காட்டுமிராண்டித்தனமாக காட்டாட்சியாக குற்றச்சாட்டை முருகன் வைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு இப்ப எத்தனையோ கோயில்கள்ல கும்பாபிஷேகம் நடத்துறாங்க, எத்தனையோ கோயில்ல விழாக்கள் நடைபெறுகிறது. அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அந்த அத்தனை விழாக்களும் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா வசதிகளையும் தொடர்ந்து அறநிலையத்துறை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில எல்லாம் இல்லாத அளவுக்கு குடமுழக்கு நிகழ்ச்சிகள் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே தான் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதனால மக்களுக்கு பக்தியை நிறுத்த வேண்டும், அவர்கள் பக்தர்களுக்கு இடையூறுகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை. ஆனால் அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அரசியல் குளிர்காய்வதற்காக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களை அடையாளம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாருமே இதுவரைக்கும் எந்த காலத்துல இந்துக்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போன பல இந்துக்கள் எல்லா இடங்கள்லயும் போய் வழிபட்டு விட்டு வரக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலையை தான் நாம் தமிழ்நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு யாருமே போக முடியாத ஒரு சூழலை
பிஜேபி தான் உருவாக்கி வைத்திருக்கிறது. அதனால தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது காவல்துறையோ அங்க இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கோ மலைக்கோ செல்லக்கூடியவர்களை பாதுகாப்பாக அனுப்பி அவர்கள் வழிபட்டு விட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றதை இஸ்லாமியர்களே மறுக்கல. ஆனா திமுக அரசு இதை ஈகோ பிரச்சனையா பாக்குறாங்க அப்படின்றத. ஈகோ பிரச்சனையே இல்லைங்க. கோயிலுக்கும் அந்த வழிபாட்டு நம்பிக்கைகளையும் சிதைக்கக்கூடிய வகையிலே ஒரு அளவீட்டு கல், ஒரு சர்வே கல் மேல போய் தீபம் ஏத்தணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று. தேவையில்லாம எதுக்காக ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்துல வைத்த ஒரு கல் மேல கோயிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. வழியாக நாம பயன்படுத்தி கொண்டிருந்த தீப கல்லும் இல்லை. அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு நிலத்தை அளப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் மேல போய் தீபத்தை ஏற்ற வேண்டும். தீப திருநாள் முடிந்த பிறகு ஆகம விதிகள் என்று அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆகம விதிகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் தீபத்தை ஏற்றுவது என்பது அதுதான் இந்துக்களுடைய மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆகம விதிகளின் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பல இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய ஒன்று ஆக அதுதான் மாறுகிறது. அதனால யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு நடந்து கொள்ளவில்லை. அப்படி எங்கள் மீது பழி சுமத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே மக்களை புண்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை தன் அரசியலுக்காக ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன். தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. மத பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அது திராவிட ஆட்சிகளின் காலகட்டத்திலே, திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு அமைதியான இடமாக இருக்கிறது. இவங்க ஆட்சி இருக்கக்கூடிய எந்த இடத்திலாவது மத நல்லிணக்கமும் அமைதியும் இருக்கா? அப்ப யாரால மத பிரச்சனைகள் உருவாகுது? யாரால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவாக்கி தந்திருக்கிறது. அதை இவர்கள் குலைக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை தாங்கள் எழுப்பியதாக அவர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து பாஜக மத அரசியல் செய்வதாகவும் தமிழர்கள் இதை உணர்ந்தவர்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தமிழர்கள் தங்களை பாதுகாப்பவர்கள் யார், தங்கள் மீது கலகத்தை ஏற்படுத்துபவர்கள் யார் என்பதை உணர்ந்தே இருப்பதாகவும் திமுக எம்பி கனிமொழி பேசியிருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் தற்போது எழுப்பப்பட்டிருக்கும் இந்த பிரச்சனை தேவையற்ற பிரச்சனை என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆங்கிலேயர் வைத்த நில அளவை கல்லில் தீபம் ஏற்றச் சொல்கிறார்கள். இது ஒரு தேவையற்ற பிரச்சனை என்றும் அவர் பேசியிருக்கிறார். தமிழகத்தில் மத அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கிளப்புவதாகவும் அவர் பேசியிருக்கிறார்.